வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பரிகாரத்துக்கு உண்டான ஏற்ற கிழமை, நாள், நட்சத்திரம் எது அப்படிங்கிறத பற்றி. இப்போது எல்லா காலங்கள்லேயும் நம்ம பரிகாரம் செய்ய முடியாது அப்படிங்கிறத விட அந்த பரிகாரங்கள் நம்மளுக்கு பலனளிக்காதுன்னு சொல்லலாம். பெரிய பலன்கள் நம்மளுக்கு அளிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நம்மளுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பரிகாரம் கூறுறவங்க வெறும் ஒரு வழிகாட்டி மட்டும்தான், ஜோசியர்னு சொல்லக்கூடியவங்க. அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களை அவங்கவுங்க தான் செஞ்சுக்க முடியும். பசிச்சவங்க தான் சாப்பிடணும். மற்றவங்க சாப்பிட்டா அவங்களோட பசி அடங்காது. அதுபோக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான உலகில் ஒரு 10 ரூபா கொடுத்தா பாவங்களை தொலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு தவறான நம்பிக்கை. அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்குது. பரிகாரத்துடைய முக்கியமான அம்சமே அந்த பரிகாரம் செய்கிறாங்க இல்லையா, அவங்களோட நம்பிக்கையும், யாருக்கு செய்கிறோமோ அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் முழு நம்பிக்கை வேணும். இவங்க எனக்கு பண்ணி கொடுத்தா இந்த பரிகாரங்கள் நம்மளுக்கு முழுசாக வேலை செய்யும், இந்த தோஷத்திலேருந்து நான் விளக்கப்படுவேன் அப்படின்னு முழு நம்பிக்கை வேணும். அதே போல் செய்கிறவங்களும் ஆத்மார்த்தமாக அவங்களுடைய குலதெய்வத்தோடைய அனுகிரகத்தோட நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் இந்த குடும்பத்துக்கு, இவங்களுடைய சந்ததிக்கு, எந்த தலைமுறைக்கும் நிற்கணும், அவங்க இந்த தோஷத்திலிருந்து விடுபடணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக செய்யணும். இப்படி செய்யப்படக்கூடிய பரிகாரங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு முழு பலனை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பரிகாரம் செய்கிறவங்க ஏனோ தானோ அப்படின்னு செய்யக்கூடாது. அங்கே போய் உட்கார்ந்துருக்கக்கூடாது. முழு நம்பிக்கையோடைய ஆத்மார்த்தமாக பக்தி சிரத்தையோட செய்யக்கூடிய பரிகாரங்கள் மட்டும் நம்மளுக்கு முழு பலனை தரும். இப்படி இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது எந்த வகையில் நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சின்ன ஒரு தகவல் மட்டும். அதாவது திருந்தி வாழ நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பரிகாரம். ஒரு அசால்ட்டாவோ ஒரு நம்பிக்கை இல்லாமையும் ஒரு முழு நம்பிக்கை அது மூலம் வைக்காமல் இது என்ன பண்ண போகுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி கூட போய் உட்கார்றது, அந்த பரிகாரத்தை பண்ணுறது எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு பிரயோஜனம் தராது, பிரயோஜனமாக இருக்காது. அப்போது ஆத்மார்த்தியமாக திடசக்தியோடைய நம்ம அந்த பரிகாரத்தை செய்யும்போது மட்டும்தான் 100 மடங்கு அந்த பலன் நம்மளுக்கு வந்து சேரும். சரி, இந்த பொதுவாக பரிகாரம் செய்கிறது ஜென்ம நட்சத்திரத்தில் செய்கிறது மிகப்பெரிய சிறப்பு. ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம பிறந்த அன்னைக்கு உருவான நட்சத்திரம் இல்லையா? அந்த நட்சத்திரங்களில் செய்யும்போது நம்ம பிறந்தப்பவே அந்த யாகங்கள் செய்கிறதா சொல்லி எடுத்துக்கலாம். அந்த நட்சத்திரங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் முழு பலனும் நம்மளுக்கு தரும். 1. 2வது, எந்த கிரகத்துக்கு பரிகாரம் செய்கிறோமோ, இப்போ செவ்வாய் தோஷம் பரிகாரம் செய்கிறோம், ராகு எதுக்கு செய்கிறோம், பித்ரு தோஷத்துக்கு செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு கிரகங்கள், எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த கிரகத்துக்கு நம்ம பரிகாரம் செய்யும்போது அந்த கிரகத்துக்கு உண்டான கிழமை எதுவோ அந்த கிழமையில் செஞ்சுறது மிகப்பெரிய பலம், முழு மடங்கு பலனை நம்மளுக்கு தரும். 3வது, அமாவாசை, பௌர்ணமி இந்த திதி வரும்போது கட்டாயம் நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாம். அதில் எந்தவித தடங்களும் நம்மளுக்கு இருக்காது. நம்மளுக்கு முழு பலன் நம்மளுக்கு சேரும். அமாவாசையும் பௌர்ணமியும் மிக உதயமான திதிகள் நம்மளுக்கு இருக்குது. சரி, அடுத்தது எந்த நட்சத்திரங்களில் பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அஸ்வினி நட்சத்திரத்தில் பண்ணிக்கலாம், கேதோடைய நட்சத்திரத்தில். மகம் நட்சத்திரமும் மூலம் நட்சத்திரமும் கேதோட நட்சத்திரங்கள் தான். இந்த அஸ்வினி, மகம், மூலம் அப்படிங்கிறது பாம்புடைய வால் பகுதி. ஏன் இந்த நட்சத்திரங்கள் நம்ம முக்கியமாக எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இப்போது ராகு அப்படிங்கிறது தலைப்பகுதி, பாம்புடைய தலைப்பகுதி, அதனுடைய உடம்பு முடிஞ்சு வால் பகுதி பார்த்திங்கன்னா சன்னமாக இருக்கும், மெலிசாக இருக்கும். தலைப்பகுதி இருக்கிற அளவு உருவம் வால் பகுதிக்கு நம்மளுக்கு இருக்காது. அப்போது
இந்த கேதுவுடைய நட்சத்திரங்கள் பூமியில் ஓடிட்டுருக்கிறப்போ கேதுவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். என்னாகும், அதாவது தலைப்பகுதியிலேருந்து குறைஞ்சு மெதுவாக வந்துட்டுருக்கும். நாம் செய்யக்கூடியதே நம்ம பாவங்கள் தொலைஞ்சு சிறுசாகணும், குறையணும், கம்மியாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான். அப்போது இந்த அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் நம்ம செய்யும்போது கேதுவோடைய ஆதிக்கம் அந்த இடத்துக்கு ஜாஸ்தியாக இருக்கும். பூமியில் அன்றைக்கி செய்யக்கூடிய யாகங்கள் முழுசாக நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும், சன்னமாக்கும், குறையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போது இதெல்லாம் நம்மளுக்கு இந்த நட்சத்திரங்களில், இந்த கிழமையில், இந்த நாட்களில், இந்த திதியில் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது எப்போ நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ, உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது இல்லையா? இப்போ மேசர மாசியாக இருந்தால் அஸ்வினி பரணி கிருத்திகை நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி எந்த நட்சத்திரம் உங்களுக்கோ அந்த நட்சத்திரத்திற்கு 4, 8, 12 நட்சத்திரங்களில் எந்த காரணத்தை கொண்டும் பரிகாரம் செய்யக்கூடாது. இது நம்மளுக்கு முழுசாக சேராது, அல்லது ஏதாவது ஒரு இடைஞ்சல் நம்மளுக்கு பண்ணிடும். இன்னொன்று, இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் பரிகாரம் செய்யக்கூடாது. அதுக்கடுத்தது சந்தியா காலம்னு அந்த நேரத்துலையும் நம்ம பரிகாரம் கட்டாயம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நம்மளுக்கு பலன் தராது. செய்யக்கூடாது அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, பலன் தராது, எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இருக்காது. அதனால் அதுபோக இன்னொன்று, நடு இரவு நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டும் பரிகாரம் செய்யக்கூடாது. அந்த நடுச்சாம பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு பரிகாரத்துக்கு உகந்ததில்லை. அது ஒரு தோஷம். அதாவது நம்மளுக்கு ஒரு செய்வனை, மாந்திரிகம் இது செய்கிறவங்க நம்ம செய்வாங்க. பரிகாரம் செய்கிறது இந்த நடு இரவில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த கிரக தோஷ பரிகாரங்கள் செய்கிறோம் இல்லையா, ஒரு கிரகத்துக்கு உண்டான தோஷத்தை எப்படி விளக்குறது, இந்த தோஷம் இருக்குது நம்ம விளக்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தோஷத்தை விளக்குறதுக்கு தேய்பிற காலங்களில் செய்யணும். எப்போவுமே ஒரு பரிகாரம் நம்மளுக்கு குறையணும் தானே ஆசைப்படுவோம். தீரணும், குறையணும், கம்மியாகிட்டே போகணும், இதுதானே விதி. அதே விதி தான் நம்மளுக்கு தேய்பிற காலங்களில் நடக்கும். சந்திரன் முழு சந்திரனாக இருந்து அவன் பௌர்ணமியிலிருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு அமாவாசைக்கு வருவார். அப்போது இது ஒரு தேய்பிற காலங்களில் செய்யும்போது நம்ம பாவங்களும் நம்ம சாபங்களும் இந்த பரிகாரங்கள் மூலிமா தேஞ்சு சிறுசாகி கரெக்டாகும், இருட்டுக்குள்ளே மறைஞ்சிரும். அதுதானே விதி. அதே போல் தான் இந்த நட்சத்திரங்கள் சொன்னேன் இல்லையா, முதலிருந்து அப்படியே தேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுசு தலைப்பகுதியிலிருந்து தேஞ்சு உருவம் சிறுசாய் கிடைச்சா வால் பகுதிக்கு வரும்போது சன்னமாய்க்கும், சிறுசாய்க்கும். அப்போது இந்த காலங்களில் செய்யக்கூடிய நம்ம பரிகாரம் தேஞ்சு கம்மியாகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை நம்ம எடுத்து சொல்கிறோம். அப்போ தேய்பிற காலங்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் முழு நன்மையை செய்யும். அப்புறம் இந்த சூரியனோட உச்சி பொழுது இருக்கு இல்லையா, ஒரு சார் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா உச்சி பொழுதில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டைம் இருக்காது. காலையிலேருந்து நிறைய பரிகாரம் பண்ணியிருப்பாங்க, பார்த்து மத்தியானம் உச்சி பொழுது ஆகி போயிடும். நம்மளும் போயிட்டுமே என்ன பண்ணுறது, பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிவிட்டு பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடாது. இன்னொரு நாள் கூட டைம் எடுத்து நம்ம பண்ணிக்கலாமே தவிர உச்சி பொழுதில் பரிகாரம் பயின்றது நம்மளுக்கு மிகப்பெரிய பலனை தராது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பரிகாரங்கள் இந்த திதியில், இந்த கிழமையில், இந்த நட்சத்திரத்தில், இந்த நாட்களில் செய்யும்போது மிகப்பெரிய நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்படும். இனி நீங்கள் பரிகாரம் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஒருவேளை தவறாக நம்மளை குடிச்சிட்டா கூட, இல்லை நம்ம பரிகாரம் செய்யும் போகும்போது அங்கே நேரமாகி போச்சு, உச்சி பொழுது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க கூட, அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு நல்ல நேரங்களில் ஒரு தேய்பிற திதியில், அமாவாசை, பௌர்ணமி நாட்களில், இந்த அஸ்வினி மகம் மூலம் வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் செய்கிறது 100 மடங்கு நம்மளுக்கு பலன் தரும் அப்படின்னு முன்னோர்கள் ஏற்கனவே நம்மளுக்கு அறிவுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதன்படியே நடப்போம். உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பரிகாரமும் உங்களுக்கு நன்மையே செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.